அதிமுகவில் தற்போது ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் ஆகியோர் தலைமையில் 3 அணிகள் செயல்பட்டு வருகின்றன. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள தினகரன், அணிகள் இணைப்புக்கு விடுத்திருந்த கெடு வரும் 4ஆம் தேதியுடன் முடிகிறது. இத்தகைய சூழலில் இணைப்புக்கான முயற்சி எதுவும் நடைபெறவில்லை என்று அவர் கூறியதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு தொற்றியது. ஒரு எல்லளவு முன்னேற்றம் இல்லை. அதனால் கட்சியின் தொண்டனாக மாத்திரமல்ல, கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் எனது பணியை நான் இயக்கத்திற்காக செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. தினகரனின் இந்த பேச்சுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்துவது யார் என்று உலகிற்கே தெரியும் என்று அவர் கூறியதால் அரசியல் களத்தில் அனல் பற்றிக் கொண்டது. எங்களை பொறுத்தவரை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு கட்சி மாற்றம் என்று சொன்னது போல இன்றைக்கு சீரான முறையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அது தொடரும் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். அமைச்சர் ஜெயக்குமாரின் இந்த பேச்சு தினகரன் ஆதரவாளர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அதற்கு உண்டான விலையை கொடுக்க நேரிடும் என எம்எல்ஏ வெற்றிவேல் எச்சரித்துள்ளார். அமைச்சர் பதவியும் விரைவில் இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறேன். எந்த அடிப்படையில் சார் அதை சொல்றீங்க? இழக்க நேரிடும். பொதுச் செயலாளர் நினைச்சா இழக்க நேரிடும், துணை பொதுச் செயலாளர் நினைச்சா இழக்க நேரிடும். ஆட்சிக்கு எடப்பாடி தலைவர், எடப்பாடிக்கே பொதுச் செயலாளர் சின்னமா தான். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் அமைச்சர் ஜெயக்குமார், காங்கிரஸில் இருந்து வந்த வெற்றிவேலுக்கு அதிமுகவை பற்றி என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். காங்கிரஸிலிருந்து இந்த இயக்கத்திற்கு வந்தவர், கட்சியை பற்றி, கழகத்தை பற்றி, இந்த இயக்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாதவர். நாங்களெல்லாம் 8 முறை சிறைக்கு சென்று 91ஆம் ஆண்டிலிருந்து அம்மாவுடைய 82ஆம் ஆண்டிலிருந்து அம்மாவுடைய விசுவாசியாக தொடர்ந்து இருக்கின்றோம். தினகரனின் ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை கூறி வருவதால் அதிமுக அணிகள் இணைப்பு மீண்டும் கேள்விக்குறியாகி உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அணிகள் இணைப்பை சாத்தியமற்றதாக்கி அதன் மூலம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் நுழைந்து கட்சிப் பணிகளை மேற்கொள்ள தினகரன் தரப்பினர் வசைபாடுவதை திட்டமிட்டு செய்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் முணுமுணுக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஜாகிர் ஹுசேன்.